Good evening friends, mind is mental health tips. ஸோ இன்றைக்கி முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நமக்கு வலி உடம்புல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிஜமாக அது வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம மைண்டை ரொம்ப டென்ஷன் ஆக்கி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ என்ன மாதிரி வலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணுறது, வண்டி ரொம்ப தூரம் போகிறது, டூ வீலர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, இல்லை லாங் ஸ்டாண்டிங் நின்று வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி, இடுப்பு வலி ப்ளஸ் கழுத்து வலி. ஸோ இந்த வலியெல்லாம் போகணும் அப்படின்றதுக்கு என்ன டிப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து டிப்ஸுக்கான மெயின் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பந்து வாங்கிக்கோங்க. ஸ்மைலி மாதிரி இல்லைனா இந்த நியூரலாஜிக்கல் இதுக்கு பண்ணுறதுக்கான இந்த பந்து கிடைக்கும். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இது நம்மளுடைய பாதம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சேரில் உட்காந்துக்கோங்க. ஸோ இந்த பந்தை நடுவில் வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, காலுக்கு அடியில் வச்சுட்டு இந்த பந்தை நம்ம காலை மூவ் பண்ணணும். முன்னாடி பின்னாடி வந்து இப்படி மூவ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நடுவில் வச்சுருக்கேன், முன்னாடி கொண்டு போகிறேன், பின்னாடி கொண்டு வரேன், 1 2 இப்படி முன்னாடி பின்னாடி ஒரு 10 முறை நீங்கள் வலது காலில் 10 தடவை, இடது காலில் 10 தடவை நீங்கள் பண்ணுறச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபை, அது முதுகு வலியாக இருக்கட்டும், இல்லை கால் வலியாக இருக்கட்டும், இல்லை கழுத்து வலியாக இருக்கட்டும், அவ்வளோ நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 10 டேஸ் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.